ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கிற என்னோட நாத்தனார் வீட்டுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து என் நாத்தனாரோட பர்த்டே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஆல்ரெடி வந்தாச்சுங்க. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஃப்ரெண்ட் வினி அப்புறம் சோனியாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாம் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். மனிஷா, அப்புறம் நான், என்னோட நாத்தனார், என் நாத்தனார் பொண்ணுங்க, அப்புறம் கீழ் வீட்டு பொண்ணுங்க 2 பேர் எல்லாருமே சேர்ந்து சூப்பராக ஒரு குத்தாட்டம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக் எடுத்து வச்சாச்சுங்க. எல்லாம் கேக்கில் வந்து கேண்டல் எல்லாம் பொருத்தி வச்சுட்ருக்காங்க. பர்த்டே கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தாச்சு. சுற்றி எல்லாம் சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் பார்க்குறாங்க குட்டீஸ் எல்லாம் எப்போ கேக் கட் பண்ணுவாங்க, எப்படா சாப்பிட்றது அப்படின்னு. என்னோட குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு என்னமோ அவனோட பர்த்டே மாதிரி அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த கேண்டிலை என் நாத்தனார் ஊதவே விடலைங்க. அவன் பாட்டுக்கு ஊதிட்டாங்க. அவன் பர்த்டே நினச்சி அவன் எல்லாமே கொண்டாட்டம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் என் நாத்தனார் கேக்கு எல்லாம் ஊட்டி விட்டாங்க. நாத்தனார் எல்லாருக்குமே, பசங்களுக்கு, சின்ன சின்ன குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி கேக் ஊட்டி விடலாமேன்னு போனேங்க. நான் ஊட்டி விடலான்னு தான் போனேங்க. ஆனால் என் நாத்தனார் பாருங்களேன், என் மூஞ்சி ஃபுல்லாக கேக்காக பண்ணிட்டாங்க. நான் விடுவேனாங்க. நான் என் நாத்தனார் மூஞ்சி ஃபுல்லாக ஃபேஷியல் பண்ணி விட்ட மாதிரி ஃபுல்லாக கேக் அப்ளை பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ் பாருங்கள், என் பையனும் அப்புறம் வினி பையனும் வந்து சிப்ஸை எப்படி ஊட்டி விடுறாங்க பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஜாலியாக நின்று பேசிட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி எப்பயாச்சும் பர்த்டே பார்ட்டி ஏதாவது ஒரு விசேஷம்னா தாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி சேர்ந்து பேசுவாங்க. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்ன தாங்க மீட் பண்ணுறது, இல்லைன்னா டைமே கிடைக்காதுங்க. டைம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. வேலை பிஸி எல்லாம். நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறதுனால வீட்லேயே வேலை எங்களுக்கு சரியாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் என்ன தாங்க இந்த மாதிரி மீட் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு மெமரிஸ்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஒரு டான்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோங்க. நான், என் ஃப்ரெண்டு வினி, நாத்தனார், அப்புறம் மனிஷா, அப்புறம் என் நாத்தனார் பொண்ணுன்னு, அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு, நாத்தனாரோட ஹஸ்பண்டு எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டு. என்னோட ஹஸ்பண்டை பாருங்களேன், டான்ஸ் ஆட சொன்னால் அவர் பாட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு அப்புறம் நாத்தனார் ஹஸ்பண்டு பாருங்களேன் எவ்வளோ எந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்கன்னு எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க. இவர் பாருங்கள் டான்ஸ் ஆட சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு எங்கிட்டு போகிறாரு. ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுன்னா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் எல்லாரையுமே கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சோம். அப்புறம் என்னையுமே டான்ஸ் ஆட சொன்னாங்க. எனக்கு வந்து ஆடிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து யாருமே வரல, அதனால நாங்கள் அப்படியே ஆடிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து நம்ம சுற்றி உக்காந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த டான்ஸ் ஆடவே வராதுங்க. அது ரொம்ப ஷையாக இருக்கும். என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க. ஏன்னா என்னால் முடியல, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்படியே சரி ஃபைனலாக நம்மளும் டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி நானும் அப்புறம் என்னோட நாத்தனார் பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கனிமா ட்ரெண்டிங் சாங் போயிட்டுருக்குங்க இல்லைங்க, அந்த கனிமா பாட்டு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என் நாத்தனார் பொண்ணுமே பாருங்களேன் கனிமா டான்ஸுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடினுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி பர்த்டே ஈவெண்ட்டுனால இந்த மாதிரி தாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் எல்லாரையுமே கூப்பிட்டு ஆட சொன்னாங்க. ஏன்னா அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் யாருமே டான்ஸ் ஆட மாட்டாங்க. சாப்பிட்டாதான் டான்ஸ் வரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாங்க டான்ஸே வரும்னு எல்லாரையுமே கூப்பிட்டு ஆட சொன்னாங்க. ஆடுங்க அப்படின்னு. என்னோட நாத்தனார் ஹஸ்பண்டுமே என்னோட ஹஸ்பண்டு தாங்க அதில் ஹைலைட்டே டான்ஸ் ஆடுறதுல. பாருங்களேன் பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் இவங்க டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோம். சாங்கை போட்டு விட்டாங்க, அதில் எல்லாருமே ஆடுறாங்க. என்னோடய குட்டி பையன் பாருங்களேன், வந்ததுலேருந்து இவன் தாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான். இவன் டான்ஸ் நிற்கவே இல்லைங்க, நான் ஸ்டாப்பாக ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த 2 பாப்பா அப்புறம் என்னோடய நாத்தனார் பொண்ணெல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் வினி, நான், அப்புறம் நாத்தனார் பொண்ணு எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு டான்ஸ் போட்டுடலாமே அப்படின்னு. வினி வந்து எந்த இடத்துல போகிறாலோ அங்கே எல்லாமே டான்ஸ் சூப்பராக ஆடுவாங்க. அவங்களோட நம்மளும் சேர்ந்து ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தோங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டினா தாங்க என்ஜாய்மெண்ட்டு, எல்லாமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டான்ஸ் ஆடினேங்க. நான் ஒன்றும் அவ்வளோ டான்ஸ் ஆடுறது இல்லைங்க, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஆடினேன். அப்புறம் நாத்தனாரும் வந்தாங்க, அப்புறம் அவங்களும் டான்ஸ் ஆடினாங்க. பர்த்டே கேர்ளை நம்ம விட முடியாது இல்லைங்க. பர்த்டே அன்றைக்கி பர்த்டே கேர்ளை சூப்பராக ஹாப்பியாக வச்சுருக்கணும். அந்த நாத்தனாரையும் பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து ஆடியாச்சுங்க. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி, ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லைங்க, இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க வந்து அப்புறம் எல்லாம் கேக் கட் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. சரி நம்ம என்ன சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து கும்பலாக ஆடியாச்சு. நான் அதை லாஸ்ட்டில் பாருங்கள் ஆடியாச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேங்க. ஹாப்பியாக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம சின்ன சின்ன குட்டீஸெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கலாமேன்னு அப்புறம் அவங்களும் வந்து ஆடினாங்கங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பாடு பரிமாறலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன். சரி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் குழம்புமே, அப்புறம் பன்னீர் கிரேவி, அப்புறம் என் நாத்தனார் ரசம் வச்சுருந்தாங்க. ரசம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு லிம்கா ஒன்று குடிச்சிடலாங்க ஜீரணத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என் நாத்தனார் லிம்கா ஊற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் லிம்கா குடித்தோம். நான் வினி சொல்கிறேன், வினி வா நம்ம சியர்ஸ் பண்ணலாமே அப்படின்னு. வினி சிரிச்சுக்கிட்டே இருக்கா, பண்ணவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்களும் வினி அப்புறம் நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணோம், அதுலேயே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.